சிவபெருமானுடைய கொடிமரத்தில் என்ன கொடி ஏற்றுவாங்க? கொடியில நந்தி பகவான் இருப்பார். சிவபெருமானுடைய வாகனம் என்ன? நந்தி வாகனம். சிவபெருமான என்ன சொல்லுவோம்? ரிஷபாரூடர்னு சொல்லுவோம். ரிஷபாரூடர் அப்படின்னா ரிஷப வாகனத்திலே அமர்ந்திருப்பவர் ரிஷபாரூடர். இந்த ரிஷபம், இந்த ரிஷப ராசி நேயர்களேன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷப ராசிக்கு உண்டான சின்னம் என்ன? காளை மாடு. அந்த ரிஷப வாகனம், அந்த நந்தி வாகனம் தான் அந்த கொடியில நந்தி பொறிக்கப்பட்டு. ஏன் நந்தி இருக்கு அப்படின்னா சுவாமியினுடைய வாகனம் நந்தி. நந்தி தர்மம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் பேசணும்னா அதெல்லாம் பெரிய டாபிக். அது தனியாவே பேசணும். நம்ம ரிஷபாரூடர் என்று அழைக்கப்படக்கூடிய சுவாமியினுடைய வாகனம் நந்தி. அந்த நந்தி வாகனமா, அந்த நந்தியினுடைய திருவுருவத்தை கொடியிலே பொறித்து பூஜை செய்த அந்த கொடியை அந்த கொடி மரத்தில் ஏற்றி சுற்றி தர்பையெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த உற்சவ நாட்களில் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த 10 நாளுக்குள்ளே போனால் அந்த கொடி மரத்தை சுற்றி தர்பையெல்லாம் கட்டி பூ மாலைகள் எல்லாம் சாற்றி புது வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி அந்த கொடிமரத்திற்கு பூஜைகள் எல்லாம் செய்து அந்த கொடியேற்றத்தை அறிவிப்பார்கள். கொடி மேலே ஏறிடுச்சு அப்படின்னாலே ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது யாதெனில் கோயிலில் பங்குனி உற்சவம் தொடங்கிருச்சு, 10 நாள் திருவிழா தொடங்கியாச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த கொடியேற்ற நிகழ்ச்சி. இந்த 10 நாள்லையுமே எல்லாமே ஆகம ரீதியிலான ஆகம முறைப்படியே அந்த பூஜைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அந்த கொடியேற்ற நிகழ்வு மற்றும் நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும். இந்த 10 நாள் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சுவாமி அந்த 10 நாளுமே மக்களை தேடி வருவார். இல்லம் தேடி சுவாமி. ஏன்னா வீதி உலா அப்படிங்கிறது அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பல வீதிகள்லையும் சுவாமி வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தில் வருவார். ஒரு நாள் சுவாமி வந்து தன்னுடைய வாகனமான ரிஷப வாகனத்தில் நந்தி வாகனத்தில் சுவாமியினுடைய திருவீதி உலா இருக்கும். இன்னொரு நாள் சிங்க வாகனத்தில் வருவார். இன்னொரு நாள் யானை வாகனத்தில் வருவார். இன்னொரு நாள் காமதேனு வாகனத்தில் வருவார். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த காட்சியானது இந்த பங்குனி பெருவிழாவான இந்த 10 நாட்கள்லையுமே சுவாமி நம்மளை தேடி வருவார். நம்ம வீட்டு வாசல் நின்று சுவாமியை நினச்சி எம்பெருமானே நாங்கள் தேங்காய் பழம்லாம் உடைச்சி அர்ச்சனை எல்லாம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா, நம்ம சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி தெரிவிப்போம். இந்த 10 நாளில் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் இன்னும் பல விசேஷங்கள் உண்டு.